Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போயம் The Computer Swallowed Grandma அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான போயம் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல தான் போயம் படிக்கிறதா இருந்தா ஆத்தர் அதுல உள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் போயட்டிக் டிவைஸ் இப்போ வந்து நிறைய போயட்டிக் டிவைஸ் வந்து கண்டினியூஸா வருது. ஸோ போயம் படிக்கும் போதே நான் சொல்ற போயட்டிக் டிவைஸை வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராமர். ஆக்சுவலா இந்த போயத்தை எழுதின ஆத்தர் வந்து யாருன்னு தெரியலங்க. அதுல அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. அனானிமஸ் அப்படின்னு சொன்னா தமிழெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்பாட்டை பாடியவர் யார் என்று தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு இருக்குல்ல, அத மாதிரிதான் இந்த போம்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து அவங்க பாட்டியை பத்தி பாடுற மாதிரி இருக்கும். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. ஸ்வாலோனா என்ன மீனிங் தெரியுமாங்க? ஸ்வாலோ அப்படின்னா என்னன்னாப்பா முழுங்குறதுன்னு அர்த்தம். பாருங்க, the computer swallowed grandma. Yes, honestly it's true. கம்ப்யூட்டர் வந்து கிராண்ட்மாவை விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்றான். சரியா? the computer swallowed grandma. Yes, honestly it's true. She pressed control and enter and disappeared from view. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் வீடியோ கால்ல ஏதோ சேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, பாட்டியும் பேரனும். அப்ப வந்து அவங்க வந்து சடனா என்ன ஆயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. அப்ப வந்து அந்த பையன் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்து எங்க பாட்டி வந்து முழுங்கிருச்சு. எங்க பாட்டி வந்து கண்ட்ரோலையும் என்டரையும் எதையும் தட்டினாங்களாம், கண்ட்ரோலையும் என்டரையும் தட்டினாங்க. தட்டினதுனே அவங்க வந்து என்னோட வியூல இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். சரியா? The computer swallowed grandma. Yes, honestly it's true. She pressed control and enter and disappeared from view. It devoured her completely. டேவர்ட் அப்படின்னா ஒன்னும் இல்லப்பா, முழுமையா கன்சியூம் பண்றதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேவர்ட் கம்ப்ளீட்லி. த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்க்ரீம். ஸ்க்ரீம்ங்கிறது என்னது அப்படின்னா நர்வஸா இருக்கிறது. என்னது? நர்வஸா இருக்கிறது. ஸ்க்ரீம்ங்கிறது என்னதுப்பா? நர்வஸா இருக்குது. ஷி மஸ்ட் ஹவ் காட் எ வைரஸ் ஆர் பீன் ஈட்டன் பை எ வார்ம். சிஸ்டம் முன்னாடி இருந்தாங்கல்ல, சிஸ்டம் தான் முழுங்கிருச்சுன்னு சொல்றால, ஒருவேளை எங்க பாட்டிமாக்கு வந்து ஏதாவது வைரஸ் ஏறி இருக்கோ, இல்லைன்னா அதுல உள்ள புழு வந்து வார்ம்னா என்னது, புழு வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. It devoured her completely. That thought just makes me scream. She must have caught a virus or been eaten by a worm. I have searched through the recycle bin and files of every kind. I have ever even used the internet, but nothing did I find. அதாவது அந்த பையன் என்ன பண்றான், ரீசைக்கிள் பின்ல போய் செக் பண்றான், எல்லா இடத்துலயுமே செக் பண்றான் இன்டர்நெட்ல. ஆனால் அவனால அவங்களோட பார்ட்டி ஃபேஸ கண்டுபிடிக்கவே முடியல. இன் டெஸ்பிரேஷன் ஐ ஆஸ்க் ஜீவ்ஸ். இதுல டெஸ்பிரேஷன் என்ன அப்படின்னாப்பா, ஹோப்லெஸ், நம்பிக்கை இழக்கிறது. சரியா? டெஸ்பிரேஷன் என்னது? நம்பிக்கை இழக்கிறது. ஐ ஆஸ்க் ஜீவ்ஸ்னா ஒன்னும் இல்ல, நம்ம இந்த குரோம் யூஸ் பண்றோம், கூகுள் யூஸ் பண்றோம்ல, அத மாதிரி ஜீவ்ஸ்ங்கிறதும் அந்த ஒரு ஆப். சரியா? மை சர்ச்சஸ் டு ரிஃபைன் த ரிப்ளை ஃப்ரம் வீஸ் வாஸ் நெகட்டிவ், நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். ஆனா இங்க ஆன்லைன்ல வந்து எங்க பாட்டி வந்து என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. So if inside your inbox my grandma you should see, please copy, scan and paste her in an email back to me. நீங்க யாராவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். சரி, ஆக்சுவலா இந்த போயம் வந்து ஒரு காமிக்கல், ஒரு காமெடியா சிரிக்கிற மாதிரி ஒரு போயம். அதாவது ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்றாங்க, ரெண்டு பேரும் வீடியோ கால்ல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகுது, அந்த பாட்டி வந்து திடீர்னு ஃபேஸ் கட் ஆகுது. ஸோ அதை வந்து அவன் எக்ஸாக்சிலேட் பண்ணி பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த போம்ல வந்து டூ யூ நோ பார்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. எப்படின்னா 106 years old. அதுல ஒரு பாட்டின்னு சொன்னோம்ல, அந்த பாட்டியோட பேர் என்ன பேர் அப்படின்னா மஸ்தான் அம்மா. சரியா? மஸ்தான் அம்மா த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவங்களோட ஊர் என்னது? ஆந்திர பிரதேஷ். அவங்க ஒரு யூடியூப் குக்கிங் சேனல் வச்சிருக்காங்கப்பா. எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களாம்? 2,80,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்களாம். ஆல் கிரெடிட் ஃபார் ஹர் நியூ ஃபோன் ஸ்டாம்ப் கோஸ் டு ஹர் கிராண்ட்சன் காரி லக்ஷ்மன். அதாவது அந்த பாட்டி பேரன் சொன்னேன்ல, அந்த பாட்டியோட பேர் என்ன பேர் அப்படின்னா மஸ்தானம்மா. அந்த பேரனோட பேர் என்ன பேரு? காரி லக்ஷ்மன். மஸ்தானம்மா பாஸ்ட் அவே இன் 2018.
அவங்க வந்து 2018ல இறந்து போயிட்டாங்க. இது அவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு கன்வர்சேஷனா ஒரு பியூட்டிஃபுல் போமா கொடுத்துருக்காங்க. சரியா மேம்? இந்த போம்ல என்ன மேம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த போம்ல வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். வெக்காபுலரிஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த டூ யூ நோ பார்ட் பார்த்தோம்ல, அந்த பாட்டி பேர் என்ன பேரு, அந்த பேரண்ட் பேர் என்ன பேரு, அவங்க எந்த வருஷம் இறந்தாங்க, எத்தனை வயசு பாட்டி, அதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் க்ளோசரி, டவர்ட்னா என்னது, கன்சியூம்டு, ஸ்குவிம்னா என்னது, டர்ன் அல்லது நர்வஸா இருக்கிறது, அட் டெஸ்பரேஷன்னா ஹோப்லெஸ், இதெல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டி என்ன பண்ணி காணாம போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னா, கண்ட்ரோல் அண்ட் என்டர் பண்ணி காணாம போயிட்டா அப்படின்னு சொன்னான். சரியா? நம்ம பார்த்தா என்ன பண்ணணும்னு சொன்னா, காப்பி ஸ்கேன் பேஸ்ட் பண்ணி அவனோட இமெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொன்னா. சரியா? அவ்வளவுதான் இந்த போயம். இந்த போயம் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டெட் பேப்பர் 1, 2 படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது கண்டென்ட் வீடியோ வேணும், இங்கிலீஷ் கண்டென்ட் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கிவ் 1 லைக். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.